போன முறை திருச்சிக்கு திரு மோடிஜி வந்த பொழுது தான் அவரை சந்திக்க முடியலை. அதனால் நேற்று பெருவாரியாக ஹெல்த் இப்போ எப்படி இருக்குது, பெராலிட்டிக் அட்டாக் வந்து 60 நாளில் மீண்டும் பணிக்கு திரும்புகிற வாய்ப்பு கிடைச்சவன் நான். தேர்தல் பிரச்சாரத்தில் உங்களை பார்க்க முடியுமா சார்? தாராளமாக. ஏன்னா இன்னும் லாஸ்ட்டு செக்கப் இருக்குது, இன்னும் நாமினேஷன் போடுறதுக்கு 2-3 நாள் இருக்குது. அதனால் இது முடியறதுக்குள்ளே அதனுடைய இறுதி கட்டம் வரும், டாக்டர்ஸ் கிளியரன்ஸும் கிடைக்கும், நிச்சயமாக பிரச்சாரம் பண்ணுவோம். ஆசா பேசியிருக்கிறது எல்லாமே உண்மைதானே. அவர் இல்லாத பேசியிருக்காரா? கிடையாது. ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பச்சை ஊழல், இந்த ஊழல் அனைத்துமே வெளியில் வரும். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பணம் கருணாநிதியின் குடும்பத்துக்கு தான் போச்சு அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அது இன்னும் நீதிமன்றத்தில் ஃபைனல் வெர்டிக்டாக வரல. அதனால நாம் அதை பேச முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருக்கோம். ஆனால் அது வெளியில் வரும். சரி, ஸ்டாலினாவது சொன்னீங்க, வயதின் காரணமாக ஏற்றுக்கலாம். நம்ம ஹூ இஸ் திஸ் ஃபெலோ உதயநிதி? எவ்வளவு மோசமான ஒரு நபர், அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு நபர். அதனால் நீங்கள் உதயநிதி பேசினதெல்லாம் இந்த எங்கிட்ட கேள்வியாக அடுத்த தரம் கொண்டு வராது. கருணாநிதி இருந்த காலத்தை விட மிக மோசமான ஒரு காலகட்டம் இந்த ஸ்டாலின், உதயநிதி இவங்களோட காலகட்டம். இந்துக்களை அழிச்சுடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தீய சக்திகள். விளக்கு ஏற்றுறதுங்க 3 பேர் சேர்ந்து அங்கே விளக்கு ஏற்றினா ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு என்ன? 3 பேர் போகட்டும், அதை தடுப்பீங்களா? தீவிர ஹிந்து விரோதிகளே. தருமபுரியில் ஒரு எம்பி செந்தில் இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் நீ கோயிலுக்கு போல. இது என் ஸ்டைல்லே சொல்லணும்னா, எது கையில் கிடைக்கிறதோ அதை வச்சு அடிக்கணும் இவனை, இல்லையா? நீ என்னவெல்லாம் நாடகம் ஆடின, வெக்கமா இல்லை? திராவிட முன்னேற்ற கழகத்தில் மானமுள்ள ஒரு நபராவது இருப்பாரே, ஆனால் இதை எழுத்திருக்கணும். திமுக தான் மானம் கட்டவங்க கட்சினாச்சே, அதனால அவங்க இருக்கல. அதே மாதிரியா 41 பிணங்களின் மீது ஏறி இருக்காரு. அன்னைக்கு என்ன ஆனா என்ன, விஜய்க்கு பிராணனே போட்டுமே. இந்த இடத்துல போய் தொண்டான பார்த்துருக்கணுமா இல்லையாங்க, இல்லை ஓடி போறதா? நான் இருந்திருந்தா இன்னும் அது எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, இதெல்லாம் தன்னோட கோழைத்தனத்துக்கு, தான் அந்த ஸ்பாட்டை விட்டு ஓடி போன ஒரு கோழைத்தனத்துக்கு சொல்ற விளக்கம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் கேட்டது தாரிஸ் ராஜா. நான் ராஜாவோட பேசுறேன், அதனால உங்க பேச்செல்லாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி அவர் உடனே வெளியில் வந்து நாங்கள் உட்காந்து தனியாக பேசி அப்போ அட்வான்டேஜ் சொன்னார். அரசு அதிகாரிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத கற்றுக்கின்றதுன்னா அட்வான்டேஜ் அவர்களுடைய வழிகாட்டுதல் தான். தென் ஐ எம் கோட்டிங் அரெஸ்ட். நீ யார் என்ன பண்றது? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமான, தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை அவர்களோடு உரையாடல் நிகழ்த்த இருக்கிறோம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவர், பாஜகவினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு பேட்டி தர்றீங்க. நேற்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறீங்க. முக்கியமான விஷயங்கள் என்ன பேசுனீங்க சார்? இல்லை, நேற்றைய சந்திப்பு என்னுடைய ஆரோக்கியம் தொடர்பானது. ஏன்னா இடையில உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால நான் 1992க்கு பிறகு மோடிஜி எப்பெல்லாம் தமிழ்நாடு வராரோ அப்போ அவர் கட்சி நிர்வாகியாக இருக்கிற காலத்திலிருந்து அவரை சந்தித்து வருபவன். ஆனால் போன முறை திருச்சிக்கு திரு மோடிஜி வந்த பொழுது தான் அவரை சந்திக்க முடியலை. அதனால் நேற்று பெருவாரியாக ஹெல்த் இப்போ எப்படி இருக்குது, ஏன்னா பெராலிட்டிக் அட்டாக் 60 நாளில்
மீண்டும் பணிக்கு திரும்புகிற வாய்ப்பு கிடைச்சவன் நான். அதனால் மோடி அவர்கள் பிரதானமாக அது பற்றி இருந்தது. மற்றது கட்சியில் இப்போ நடக்கிற விஷயம் பற்றி ஷார்ட்டாக பேசினார். பாஜக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் குறித்து அரசியல் சம்பந்தமாக பேசுனீங்களா சார்? நான் எப்போவுமே வேட்பாளர்கள் குறித்தோ வேட்பு மனு குறித்தோ பேசியது கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், என்னுடைய வேட்பு மனுவே எனக்கு வேட்பாளராக வேண்டுமென்று இன்று வரை நான் கேட்டது கிடையாது. கட்சி வேட்பாளராக நிற்கணும்னு என்னை பணிக்குமானால் வேட்பாளராக நின்று இருக்கேனே ஒழிய நான் வேட்பாளராக நிற்கணும் அல்லது வேட்பாளராக எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி நான் கேட்டதில்லை. அதனால் நான் இப்போ தேர்தலில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்ட பிறகு அவர்கள் பற்றி விவாதிப்பது சரியில்லை. வேட்பாளர்களுக்கு இப்பொழுது வேலை செய்து அவர்களை வெற்றி பெற செய்கிறது மாத்திரமே நம்மோட பணியாக இருக்கும். இன்னும் வெகு சில நாட்களில் தேர்தல் நடைபெற இருக்குது. என்டிஏ கூட்டணி, இந்த கூட்டணி குறிப்பாக பாஜகவினருக்கு இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபி அதனுடைய முக்கியத்துவத்தை, இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை புரிந்து நாம் செயலாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம், நான் 1962 திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழலை நேரடியாக பார்த்து வருபவன். எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் நிறைந்த கட்சின்னு சொன்னால், துப்புரவு தொழிலாளர்களின் சம்பளத்தை திருடிய, அது என்ன வேணால் கடுமையான வார்த்தை நாம் போட முடியும், அவ்வளவு ஒரு மோசமான அரசியல் கட்சி இந்த உலகத்திலேயே திமுக மாதிரி ஒரு கட்சி கிடையாது. அவர்கள் துப்புரவு தொழிலாளர்களின் அன்றாட சம்பளத்தை சுரண்டி தின்ற அயோக்கியர்களின் ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு நாம் கலைந்து எறிய வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொல்லணும்னு வலியுறுத்தணும்னு அவசியம் இல்லை. அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு அமைச்சர்கள் பற்றியும் நீங்கள், அதாவது வெல் என்ட்ரஞ்சுடு ஒரு ஊழல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். யார் யாரோட அரசியல் சட்டத்தின் எந்த கரங்களோடெல்லாம் இவர்களுக்கு முழுமையான ஊழல் இருக்குது அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஒரு மோசமான அரசியல் சக்தியை ஒரு பக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்த்து வருகிறது. ரெண்டாவது, விஜய் அவர்கள். இந்த விஜயோட கட்சி நான் கேட்குறேன், பலரும் மறந்து போயிருக்கலாம் அல்லது மறந்த மாதிரி ப்ரிட்டண்டு பண்ணலாம். நான் கேட்குறேன், 41 பேர் செத்து போனப்ப விஜய் எங்கே இருந்தார்? உங்களுக்கு ஒரு பேரலல் சொல்கிறேன். நான் 1998 தேர்தல் நடக்குது. அப்போது கேரளாவிலிருந்து மாண்புமிகு அன்றைய துணை பிரதமர் திரு அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வரார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, திரு அத்வானி அவர்கள் வந்தப்போ மோர் தேன் 60 டெட் பாடிஸ் விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் அட்டகாசம். கோயம்புத்தூர் முழுவதும் இரத்த களரி. அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்த சமயத்தில் திரு நாஞ்சில் குமரன் தான் அங்கே கமிஷனராக இருக்கார். அங்கே இருந்த ஒரே நேஷ்னல் பிஜேபியினுடைய ஆஃபீஸ் பேரர் நான் மாத்திரம்தான்.
அப்போ அவர் வந்து நான் முதல் தலைவரை பார்க்கணும், இல்லை யாரும் பார்க்க முடியாது அத்வானி. அந்த போலீஸ்க்கு இருக்கிற அரகன்ஸ் 3 நாளைக்கு அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் நான். அவ்வளவு ஒரு அரகன்ஸோட இல்லை அவர் அப்படியே திரும்பி போக வேண்டியதான் அப்படின்னு என்னவோ இவங்க விட்டு வேலைக்காரங்க. நீங்கள் இந்த போலீஸ் அப்படி தான் நினைக்குது. அரசியல் தலைவர்களை, உச்சபட்ச தலைவர்கள் திரு அத்வானி போன்றவர்களை இவ்வளவு மோசமாக போலீஸினுடைய கையாலாகத்தனம், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சாதாரண ஏழை எளிய மக்களை கொலை பண்ணின நேரம், அந்த சூழ்நிலையில் இவர் வந்து அப்படியே திரும்பி போக வேண்டியதா அப்படிங்கிறார் நாஞ்சில் குமார். அப்போ வந்து நான் சொன்னேன், சரியா அப்படி தலைவர் நீங்கள் சொல்கிறத கேட்ட அதே ஃப்ளைட்டில் அப்படியே கோயம்புத்தூருக்கு போயிட்டாருன்னா நான் ஃபோனில் பேசிக்கிறேன், நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யலான்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்வானிஜி கேட்டது தாரிஸ் ராஜா. நான் ராஜாவோட பேசணும், அதனால் உங்கள் பேச்செல்லாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி அவர் உடனே வெளியில் வந்து நாங்கள் உட்காந்து தனியாக பேசி வந்து அப்போ அட்வானிஜி சொன்னார், இஃப் தி ஸ்டேஜ் இஸ் இன்டாக்ட் ஐ வுட் லைக் டு அட்ரஸ் தி மீட்டிங் தேர் இட் செல்ஃப். காரணம், அந்த பயங்கரவாதிகளுடைய குறிக்கோள் என்ன, நான் மக்களை சந்தித்து பேசக்கூடாது, அதனால் அந்த கூட்டத்தை தடை செய்ய அதானே. அப்படின்னா நான் அங்கேயே பேசுகிறது தான், இட் வில் பி டிஃபீட்டட் டு தி டெரரிஸ்ட். அதனால் நான் வந்து அந்த இடத்துலையே பேச விரும்புகிறேன் அப்படின்னு திரு அத்வானிஜி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நான் வந்து மேடைக்கு போயிட்டு வந்தால் அங்கே இன்னும் டிஃப்யூஸ் பண்ணாத லைவ் பாம் இருக்கிறதுனால அத்வானிஜி வர்ற சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அத்வானிஜி நேர நான் வந்து நீ இதுக்கு மருத்துவமனைக்கு போவேன், மருத்துவமனைக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை நேர பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் வந்திருக்கேன் கோயம்புத்தூர் வர, என்னை வந்து தடுக்கிறதுங்கிறது யாராலையும் முடியாது. இன்னும் கமிஷனர் குமரன்ட்ட அட்வானிஜி ஐ வுட் லைக் டு மீட் தி பீப்புள். இல்லை நாங்கள் 144 இங்கே கிளைம் பண்ணியிருக்கோம். உடனே எனக்கு இந்த அரசியல் அரசு அதிகாரிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத கற்றுக்கின்றதுன்னா அட்வானிஜி அவர்களுடைய வழிகாட்டுதல் தான். தென் ஐ எம் கோட்டிங் அரெஸ்ட். நீ யார் என்ன பண்ணுறது? இவ்வளோ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான காரணம் போலீஸோட திறமையின்மை. அதன் காரணமாக முஸ்லிம்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அத்வானி வர்ற அன்னைக்கு காவல்துறை நடந்து கொண்ட விதம், அவர்களுடைய அணுகுமுறை அதான் காரணம். ஏன்னா மறுநாள் திரு மு கருணாநிதி பேசுகிறார், ஆர்எஸ்எஸ் ஆக்டோபஸ் மாதிரி, ஆர்எஸ்எஸ்க்கு பல்வேறு கால்கள் இருக்கு, இப்படியா பேசுவார். 50 பேருக்கு மேலே கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், 250 பேருக்கு மேல் படுகாயப்பட்டிருக்காங்க. இவ்வளவு கோர தாண்டவம் நடக்கிற இத்தனையும் நடத்தியது முஸ்லிம்களுங்கிற காரணத்தினால் இப்போவும் நீங்கள் மத வெறி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இன்னும் வர்ற 20 நாளில் நடக்க போகுதுன்னு பார்க்க முடியும். அப்போது திரு அத்வானி அவர்கள் நேராக போய் மக்களை பார்த்தார், காயப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொன்னார், இறந்து போனவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். அப்போ விஜய் எங்கே இருந்தார்? ஓடி போயிட்டார் சார்.
வெக்கமா இல்லையா? விஜய் வந்து ஓடி போனது மாதிரியா ஒரு கோழைத்தனம் யார்கிட்டது உண்டா? என்ன அரசியல் தலைவர் இந்த மாதிரியா தன்னோட கட்சிக்காரன் தன்னை பார்க்க வந்தவன் 41 பேர் செத்து போயிருக்கானேன்னு ஒரு அச்ச உணர்வு வேண்டாம்? போய் பார்க்கணும்னு என்ன வேண்டாம்? அந்த மாதிரி இருந்த ஒரு மக்களை பற்றி கவலையே படாத ஒரு கல் நெஞ்சம் கொண்ட ஒரு விஜய், இன்னொரு பக்கம் ஊழலை ஊற்றுக்கண்ணா கொண்ட 62 மஸ்டர் ரோல் ஊழல், அதாவது இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களோட பணத்தை தின்ன கூட்டம். ஆகவே நாம என்ன தெரியுது, எவ்வளவு மோசமான தீய சக்திகள் இப்போ அணிவகுத்து நிற்கிறாங்க. ஒரு பக்கத்தில் அரசியலில் லாபம் பணத்தை வச்சு லாபம் சம்பாதிக்கிற விஜய், இன்னொரு பக்கம் அரசியலில் மக்களையே பிணமாக்கி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இது வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அவ்வளவு மோசமான ஆட்சி நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த 2 தீய சக்திகள், அழிவு சக்திகள், இந்த 2க்கும் எதிராக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து போட்டியிடுதுங்கிறதுனால இதில் நாம் விவாதிக்கிறதுக்கே தேவையில்லை. அவ்வளவு மோசமான இந்த தீய சக்திகளை நாம் வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கு முகத்தெரியை கிழித்து காட்டி இதுக்கு நாம் எதிர்வினை ஆற்ற வேண்டும். ஆனால் விஜய் போகிற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே போட்டிங்கிறது திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் சார். நான் கேட்குறேன், தோற்று போகிறவங்க இன்றைக்காவது நான் தோற்று போகிறேன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போது எனக்கு மிகவும் மதிக்கத்தக்க ஒரு அரசியல் ஆளுமையில் ஒருத்தர் திரு விஜயகாந்த் அவர். விஜயகாந்த் என்ன சொன்னார்? அவருக்கு வராத கூட்டமா? விஜயகாந்த் நான் ஆட்சிக்கு வரப்போனேன், என்ன வாங்கினார்? 8.5% ஓட்டு வாங்கினார். 2006 விஜயகாந்த் வாங்கின ஓட்டு 8.5% தான். அதனால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னு. ஆனால் இந்த தீய சக்திகள் துப்புரவு தொழிலாளர்களினுடைய சம்பளத்தை பொய்யா கணக்கு எழுதி அதை கொள்ளையடித்த கொள்ளக்கார கூட்டம் திமுக. அதே மாதிரியா 41 பிணங்களின் மீது ஏறி இருக்காரு. அன்னைக்கு என்ன ஆனா என்ன விஜய்க்கு பிராணனே போட்டுமே, அந்த இடத்துல போய் தொண்டான பார்த்துருக்கணுமா இல்லையாங்க? இல்லை ஓடி போகிறதா? நான் இருந்திருந்தா இன்னும் அது எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க, இதெல்லாம் தன்னோட கோழைத்தனத்துக்கு தான் அந்த ஸ்பாட்டை விட்டு ஓடிப்போன ஒரு கோழைத்தனத்துக்கு சொல்கிற விளக்கம். நான் கேட்குறேன், செத்த பிணத்தை பார்க்க மாட்டேங்கிறாயா? அவ்வளோ கல் நெஞ்சு இருக்கிறவர் அவரை வந்து மக்கள் நம்ப முடியுமா? அவ்வளவு மோசமான தீய சக்தி. அதனால விஜயை பற்றியும் புரிஞ்சுக்கணும் மக்கள். அதுக்காக சொல்றேன், நான் விஜய் எவ்வளவு பெரிய நம்பகத்தன்மையற்ற ஒரு நபர் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் வந்து 98 நடந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். நான் அன்னைக்கு கூடவே இருந்த ஒரே நபர் நான் தான். ஏன்னா திரு சிபிஆர் அவர்கள் வேட்பாளர், அங்கிருந்த மாநில பொதுச் செயலாளர், தேர்தல் பொறுப்பாளர் ஹெச் ராஜா. அதனால அப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. திருப்பரங்குன்றம் தொகுதியில் களம் வந்து இன்னைக்கு திமுக வெர்சஸ் அதிமுகன்னு மாறி இருக்கு. என்டிஏ சார்பாக அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா போட்டிடுறாங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனை தமிழகம் முழுக்க இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா, இல்லை அது ஒரு குறிப்பிட்ட பகுதியோட? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒன்று, எங்களுக்கு ஆண்டவன் பிரச்சனை, ஆன்மீக பிரச்சனை, ஒரு தேர்தல் பிரச்சனை மட்டும் அல்ல. ஆமாம், 1948 எம்பெருமான் ராமனுடைய
திருவுருவம் அங்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டப்ப இது என்னைக்கு கோவில் வரும்னு மக்கள் சந்தேகப்பட்டாங்களா? இல்லை அதை எண்ணி அன்றைக்கி அங்கே அந்த ராம ஜென்மபூமி ராமரோட ராம்லாலா விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதா? யோசிச்சு பார்க்கணுங்க. இது முதல்ல இந்த ராம ஜென்மபூமி பிரச்சனை இஸ்லாமிய படையெடுப்பில் ஹிந்துக்கள் வெற்றி பெற்றதே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ராம ஜென்மபூமி இன்னைக்கு பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்குது. ஆக தீய சக்திகள் வெற்றி பெற சமயங்கள் ஆகலாம். ஆனால் இந்த தேர்தலிலேயே திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானின் எதிரிகள், ஏன்னா இன்னைக்கு கலெக்டர் கமிஷனர் மன்னிப்பு கேட்க ரெடின்னு சொல்லியிருக்காங்களா? ஏன்? நாங்கள் அன்றைக்கி பண்ணது ரைட்டு தான், நாங்கள் இந்த மாதிரிலாம் மன்னிப்பு கேட்க மாட்டோம், சொல்லுங்க பார்ப்போம் தைரியம் இருக்கான்னு. ஆகவே இந்த தீய சக்திகள் ஹிந்து விரோதிகள், இவங்க எல்லாருமே யாருன்னா ஹிந்து விரோதிகள். அதனால தான் இவங்க முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றுறதுங்க. 3 பேர் சேர்ந்து அங்கே விளக்கு ஏற்றினா ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு என்ன? 3 பேர் போகட்டும், அதை தடுப்பீங்களா? தீவிர ஹிந்து விரோதிகளே. திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் கருணாநிதி இருந்த காலத்தை விட மிக மோசமான ஒரு காலகட்டம் இந்த ஸ்டாலின், உதயநிதி இவங்களோட காலகட்டம். ஹிந்துக்களை அழிச்சுடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தீய சக்திகள். காங்கிரஸ் 28 வேட்பாளர்கள் அவங்க ஆரம்பத்தில் திமுக கூட்டணியில் இருப்பாங்களா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய கலைபரமாக நடந்துட்டு இருந்தது. இன்னமும் ஒரு தொகுதியில் வேட்பாளர் அறிவிக்கல. மதுரை மேலூர் தொகுதியை, ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் போட்டியிட்டவர் வாபஸ் வாங்க போறாரு, அறிவிச்ச பேர் வாபஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கட்சியினர் ஜோதிமணியே காசு வாங்கிட்டு சீட்டு கொடுக்குறாங்க, பல சாதியினர் ஒதுக்கப்பட்டிருக்காங்க, பெண்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, இப்படி கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள என்னதான் சார் நடக்குது? நீங்க இன்னைக்குன்னு இல்லைங்க, இன்னைக்கு வெளியில வருது. காங்கிரஸ் கட்சி காசு கொடுத்து மூட்டையா பணத்தை வச்சுக்கிட்டு தனக்கு 4 பேர், சிதம்பரத்துக்கு 4 பேர், இன்னொருத்தருக்கு 4 பேர், தங்கபாலுக்கு 4 பேர், இப்படி தொகுதிகளை பங்கு போட்டுக்கின்றது உண்டா இல்லையா? நம்ம புதுசாக பேசுகிறோமா? அந்தந்த அணி குரூப் அவங்க தன்னுடைய ஆட்களுக்கு எப்படியாவது அதிகமான சீட்டு வாங்கணும், அந்த மாதிரி வாங்கி கட்சி நடத்துகிறவங்க தான் காங்கிரஸ் கட்சி. அதில் நான் ஹெச் ராஜா பேசினா அது பொருத்தமாக இருக்காது. என்னுடைய நண்பர் வேலுச்சாமி இருக்கார், வேலுச்சாமி கிழிக்கிற கிழி இந்த காங்கிரஸ் கட்சியை. சரியா இருக்குல்ல? இன்னைக்கு வேலுச்சாமியை விட அதிகமாக நான் கிழிக்க முடியுமா காங்கிரஸை? நான் அவர்களுடைய முகத்திரையை கிழிச்சு காட்ட முடியுமா? காங்கிரஸ்னு சொன்னால் அயோக்கியர்களின் கும்பல், அது அப்படித்தான் இருக்கும். திமுகவினுடைய ராசா அவர்கள் பேசின அந்த ஆடியோ பெரிய சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு. குறிப்பா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிரச்சாரத்துல அதை வச்சு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை பேசின அந்த காணொலி இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டாலினுக்கு அறிவு இருக்கா, அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா, ஹிந்தியில போய் பேசுவாரா, இப்படி நிறைய கேள்விகளை அடுக்கடுக்கா முன்வைக்கிறார். குறிப்பா அவர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, அந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல இருந்து வந்த பணம் கலைஞர் டிவிக்கு தான் போச்சு, அழகி அதை ஒத்துக்கோங்கன்னு சொன்னாரு. இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்கிறாங்க. அது இந்த இதுல ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பணம் கருணாநிதியின் குடும்பத்துக்கு தான் போச்சு அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அது இன்னும் நீதிமன்றத்தில் ஃபைனல் வெர்டிக்டாக வரல. அதனால நாம் அதை பேச முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருக்கோம். ஆனால் அது வெளியில் வரும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராசா பேசியிருக்கிறது எல்லாமே உண்மைதானே?
அவர் இல்லாத பேசியிருக்காரா? கிடையாது. ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பச்சை ஊழல், இந்த ஊழல் அனைத்துமே வெளியில் வரும். இது முழுமையாக இது மக்கள் கண் முன்பாக, பார்வை முன்பாக வைக்கப்படும். அதே போல அதுல அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. கலைஞர் கருணாநிதியை கடைசி காலத்துல ஸ்டாலின் சிறையில வச்சிருந்தாரு அப்படிங்கிற இதையும் சொல்றாரு. அதற்கு இன்னைக்கு வைரமுத்து என்ன சொன்னாருன்னா, சிறையிலலாம் வைக்கல, சிறகு போல பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. வைகோ அவர்கள் கண்ணின் இமை போல பாதுகாத்தாரு. அப்படி மாறி மாறி தொடர்ந்து அவங்களும் பதில் விளக்கம் கொடுத்துட்டாரு. அதாவது வைகோ அவர்கள் 1992 நினைக்கிறேன் திமுக விட்டு வெளில வந்த நேரம். அப்போ என்னவெல்லாம் பேசினார், ஸ்டாலினை பற்றி என்ன பேசியிருக்கார், இதே வாயில பல அர்த்தங்களில் ஸ்டாலின் ஒரு முட்டாள் அப்படிங்கிற விதத்தில் வைகோ பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்கார். ஆகவே அதனால் நீங்கள் திமுகவில் வைரமுத்தை பற்றி நீங்கள் சொன்னது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எங்கள் ஆண்டாள் நாச்சியார் மீது கட்டுரை எழுதி அதன் மூலம் PhD வாங்கினவர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன். அவங்க விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அதிலே எழுதுகிறாங்க இவங்க ஆண்டாள் நாச்சியார் திருச்சிக்கே போனதில்லை. நான் போனேன் ஆண்டாள் பிரச்சனை வந்தப்போ. வைரமுத்து ஹிந்து கடவுள்னாலே அந்த இந்து கடவுள்களை இழிவாக பேசுறது வைரமுத்துவுக்கு பழக்கம். அவர் இது முதல் தரம் இல்லை. திருமுருகாற்றுப்படை அப்படின்னு அது ஒரு காப்பியம் மாதிரியா. அதாவது வைரமுத்து இந்து மதத்துக்கு எதிராக பேசியிருப்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த வைரமுத்து ஆண்டாள் நாச்சியாரை இவ்வளோ இழிவாக பேசின நபர், அவரை நீங்கள் கோட் பண்ணலாமா? அது தாமரை டிவியில் கோட் பண்ணி வரலாமா? நான் கேட்குறேன். வைரமுத்தை போல் ஈனப்பிறவி யாராவது உண்டா? யோசிச்சு பார்க்கணும். ஆகவே நீங்கள் ஆண்டாள் நாச்சியார் திருச்சிக்கு போனதுக்கே தடயம் இல்லைன்னு, நீங்கள் ஒரு ஹிஸ்டாரியன், சரித்திரத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர், பேசணுன்னா என்ன, ஆண்டாள் நாச்சியார் திருச்சிக்கு போனாரா அதை உறுதிப்படுத்திக்கிட்டுல பேசணும். ஆகவே அந்த மாதிரி செய்யாத ஒரு மிக மோசமான இந்துக்களை வசைபாடுகின்ற இந்து தெய்வங்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு ஈனப்பிறவி. அவர் பேசுறத வச்சு நாம் விவாதம் பண்ணுறது அர்த்தம் இல்லாது. அதே போல முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல தேசிய கல்விக் கொள்கை, இந்தி மொழியை திணிக்கிறாங்க, தேர்தல் நேரத்துல அந்த கருத்தை சொல்றாரு. உடனடியாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு மறுப்பு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த அரசியலை மீண்டும் மீண்டும் திமுக கையில் எடுக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு? நான் என்ன சொல்றேன், பளிச்சுன்னு பேசுவோங்க. இன்னைக்கு அரசியல் எவ்வளவோ நேரேட்டிவ்ஸ் மாறி இருக்கு. நான் கேட்குறேன், இந்தியை திணிக்கிறது யாரு? கருணாநிதி குடும்பமா இல்லையா? இன்னைக்கு கருணாநிதியினுடைய ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி ஒரு போதனா மொழியாக இருக்கா இல்லையா? உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஹிந்தியை திணிச்சுக்கிண்டே ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி குடும்பம் ஹிந்திக்கு எதிராக பேசலாமா? இதை நேரடியாக மக்கள்கிட்ட பேசுவோம். அது பொன்முடி குடும்பமாக இருக்கட்டும், ஆர்காட்டார் குடும்பமாக இருக்கட்டும், துரைமுருகன் குடும்பமாக இருக்கட்டும், டிஆர் பாலு குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் தினந்தோறும் ஹிந்தியை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள், ஹிந்தியை வைத்து சோறு தின்றவங்க, பளிச்சுன்னு சொல்லணும்னா நீங்கள் பேசலாமா ஹிந்தியை பற்றி? ஆகவே இவங்க யாருன்னு சொன்னால், ஹிந்தியை வச்சு பிழப்பு நடத்திக்கிட்டு மக்கள்கிட்ட ஹிந்தியை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் டீட்டெயில்டாக வந்தீங்கன்னா, அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எண்ணிக்கை தினந்தோறும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கா? தனியார் பள்ளிக்கூடத்தில் அது அதிகமாகிட்டு இருக்கா? இதுக்கு என்ன காரணம்? அப்படின்னா தமிழ் அழியாதா?
சரி, நீங்கள் மக்கள் வந்து எவ்வளவு வேகமாக இவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்கங்கிறதுக்கு இந்த திருச்செந்தூரில் ஒரு எம்பி இருந்தார், அது இதில் தருமபுரியில் ஒரு எம்பி செந்தில். இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் நீ கோயிலுக்கு போகல. இது என் ஸ்டைல்லே சொல்லணும்னா, இந்த எது கையில் கிடைக்கிறதோ அதை வச்சு அடிக்கணும் இவனை, இல்லையா? நீ என்னவெல்லாம் நாடகம் ஆடின, வெக்கமா இல்லை? திராவிட முன்னேற்ற கழகத்தில் மானமுள்ள ஒரு நபராவது இருப்பாரே ஆனால் இதை எதிர்த்திருக்கணும். திமுக தான் மானம் கட்டவங்க கட்சினாச்சே, அதனால் அவங்க இருக்கலை. அதனால் இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க. அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மொழி கொள்கையில் எவ்வளவு மோசமான ஒரு கட்சிங்கிறத மக்கள் புரிந்து கொள்வார்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, துணை முதல்வர் உதயநிதியும் சரி, இடங்கள் எல்லாத்துலேயும் திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக பாஜகவுக்கு அடிமையாக இருக்கு, எடப்பாடி அமித்ஷாட்ட அதிமுகவை அடகு வச்சுட்டாரு அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சார், 99லேருந்து 2004 வரை யார் கூட அடிமையாக இருந்தது சொல்லுங்க. நான் 1980லிருந்து அரசியலில் நேரடியாக இருக்கிறேன். நீங்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற மோசமான கேவலமான அரசியல் கட்சியா இல்லையா? நீங்கள் பேசலாமா? அதுவும் நீங்கள் வந்து சரி ஸ்டாலினாவது சொன்னீங்க, வயதின் காரணமாக ஏற்றுக்கலாம். நம்ம ஹூ இஸ் திஸ் ஃபெலோ உதயநிதி? எவ்வளவு மோசமான ஒரு நபர், அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு நபர். அதனால் நீங்கள் உதயநிதி பேசினதெல்லாம் இந்த பண்ணுவேன் எங்கிட்ட கேள்வியாக அடுத்த தரம் கொண்டு வராது. தேர்தல் பிரச்சாரத்தில் உங்களை பார்க்க முடியுமா சார்? தாராளமா. ஏன்னா இன்னும் லாஸ்ட்டு செக்கப் இருக்குது, இன்னும் நாமினேஷன் போடுறதுக்கு 2-3 நாள் இருக்குது. அதனால் இது முடியறதுக்குள்ளே அதனுடைய இறுதி கட்டம் வரும், டாக்டர்ஸ் கிளியரன்ஸும் கிடைக்கும். நிச்சயமாக பிரச்சாரம் பண்ணுவேன். இதுவரை நான் 1980லிருந்து பிஜேபி இவங்க எல்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்க, வந்து ஃபஸ்ட்டு பிஜேபிக்கு தனியாக நின்று அவங்க ஜெயித்தது இல்லை, யாரோ கூட்டணியில் நின்று ஜெயிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. 1996 தனியாக நின்று அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது பிஜேபி. அதனால் எந்த விதத்துலேயும் கூட்டணி இன்றைக்கி ஏன் தேவை? கூட்டணிங்கிறதே எதுக்காக? நம் அரசியல் பிரதான எதிரி, இந்த நாட்டின் அழிவு சக்தி, அதை நாம் அழிக்கணும். ஏன்னா டுமாரோ மேபி டூ லேட்டு. அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி திமுகங்கிற ஒரு தீய சக்தியை தோற்கடிப்பதற்காக பிஜேபி, பாமக மற்றும் டிடிவி தினகரன் எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா வந்திருக்காங்க. இவங்க திராவிட முன்னேற்ற கழக தீய சக்தி, அழிவு சக்தி, அப்பாவு போன்ற எதிரிகள், ஹிந்து மத விரோதிகள், இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களை தோற்கடிக்கிறதுக்காக ஒன்றா வந்திருக்காங்க. அதனால் நிச்சயமாக அதுக்கு உடன் இருப்பேன். அதுக்கு முடியும்னு டாக்டர்ஸ் நிச்சயமாக சர்டிஃபை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் என்டிஏ எத்தனை தொகுதிகளில் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? நான் எப்போவுமே நம்பர்ஸ் பேசுகிறது கிடையாது. ஆனால் இந்த தேர்தல் ஒன்று நமக்கு காட்டுது. போன தரம் என்டிஏ வாங்கிய வாக்குகள், அதிமுக தேமுதிக வாங்கின வாக்கு குறையும்னு உங்கள் மனசில் இருக்கா? தெளிவாக இருக்காங்க மக்கள்.
இது வராது. சரி, அப்போ விஜய் வந்து வாங்குற ஓட்டு யாரோட ஓட்டு? அவர் பிரிக்கிற ஓட்டு. he can only be a spoiler. அவர் பிரிக்கிற ஓட்டு. அப்போ யார் ஓட்டாங்க? டிஎம்கே விசிகா. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்குங்க. விசிகா என்பது அவர்கள் கட்சி நடத்த முடியாமல் போகும். அந்த அளவுக்கு அந்த கொடுத்துருக்கிற 8 சீட்டுலையும் அவர்களால் ஒரு சீட்டு கூட வெற்றி பெற முடியாது. அதனால் இந்த தீய சக்திகளை மக்கள் பார்த்து கொள்வார்கள்.